வணக்கம் மக்களே! வழக்கம் போல இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல ஒரு வளட்டல் 2 மணிக்கு மேல ஏற்பட்டிருக்கு. ஸோ நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஏற்றத்தெல்லாம் குடுத்தது. பட் எண்ட் ஆஃப் தி டேல ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தது. பட் எண்ட் ஆஃப் தி டேல பாருங்க 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ கரெக்ட்டா இந்த 2 மணிக்கு மேல ஏதோ ஒரு தருணத்தில, ஏதோ ஒரு சைட்ல ஒரு நல்ல வளட்டல நம்ம மார்க்கெட்ல உருவாக்கிர்றாங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலயும் அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியும். நெகட்டிவ்ல இருந்தது எவ்வளோ தூரம் ஏறியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு வளட்டல் நடந்தாலும் கூட, அது என்ன கடைசி ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில இவனுங்க வேலைத்தனத்த வந்து காட்டுறாங்க. அதுவும் ஒரு வாரத்தில ஒரு 3 நாளாச்சு இந்த மாரியான நிகழ்வுகள் வந்து நடந்துருது. ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றமோ, இல்ல ஒரு இறக்கமோ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துர்றாங்க. ஸோ கண்டிப்பா இதுலலாம் பின்னாடி ஏதாச்சும் ஒரு மேனிபுலேஷன் இருக்கலாம். பின் நாட்கள்ல நமக்கு இத பற்றியான விவரங்கள் கூட வந்து தெரிய வரலாம். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட்ல சம்பாரிக்கிறதுக்காக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய ஏத்தி இறக்கி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்கு அத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எது எப்படியோ இன்னைக்கு டேல அ ரஷ் ஈரானா இருக்கட்டும், இல்ல இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு ஏத்தியே தீருவோம் அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட்ட ஏத்தி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. பட் எந்த பிரச்சனையும் முடியல. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இன்னைக்கு டேல ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. போன வாரமும் இப்படி தான் இருந்தது. லாஸ்ட் நாள்ல போட்டு அடிச்சாங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு செல் ஆஃப் இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில இன்னும் எஃப்ஐஐஸோட டேட்டா வரல. ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம். என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது ஸோ ஒரு கமெண்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். முதல்லயே நம்ம அத பற்றி பேசிர்லாம். என்னன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ கோட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 5 வருஷமா எந்த ஒரு ரிட்டர்னும் இல்ல. ஒரு 5% ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரி வந்து இத ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி நம்ம பாஸ்ட் ரிட்டர்ன பார்த்து முதலீடு பண்றது சரியா வருமான்னு கேட்டா, பாஸ்ட் ரிட்டர்ன் நமக்கு தேவையே இல்ல. பாஸ்ட்டு முடிஞ்சு போயாச்சு. ஸோ இனி நம்ம ஃபியூச்சர தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர, பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுனால எந்த பயனும் இல்ல. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த நண்பர் இல்ல. பலரும் பார்க்கும்போது, பாஸ்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ என்ன ஒரு விலைனாலும் வாங்குறதுக்கு தயாரா வந்திருக்காங்க. பட் அது நம்ம பண்ணவே கூடாது. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்து முதலீடு பண்ணணும்னா, அது கண்டிப்பா தவறா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பாஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இத போய் எதுக்குங்க வாங்கிட்டு அப்படின்னு கூட தோணலாம். ஆனா, அது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ கோட்டக் பேங்க் எல்லாம் ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா, ஸோ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த கோட்டக் பேங்க்ல டிஜிட்டல் மூலியமா புதுசா கஸ்டமர்ஸ வந்து உள்ள இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து ஒரு தடை போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த டைம்ல இந்த கோட்டக் பேங்க்ல நம்ம எப்படி இருந்தோம்? ஸோ இதுல ஒரு புல்லிஷா வந்து இருந்தோம். ஸோ இந்த பங்கு பார்க்கும்போது ஒரு நல்ல சரிவ வந்து குடுத்திருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து அது ஸ்விங் லோவுக்கும் கீழ பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டாக் பேங்க் வந்து இறங்கியிருந்தது. அது ஒரு ஒர்த்தான ஒரு டைம் இந்த மாரியான லார்ஜ் கேப் பங்குகள பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் கிட்ட தான் இந்த கோட்டாக் பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸா ஒரு கடந்த ஒரு 4 வருடமா பார்க்கும்போது, ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருந்த இந்த ஜோன் இப்போ சப்போர்ட் ஜோனா வந்து மாறியிருக்கு. இப்போ இந்த சப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் கோட்டாக் பேங்க் வந்து மேலயும் கீழயும் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பங்குல நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. ஸோ பெரிய ஒரு ஃபால் நடந்தது. இந்த டைம்ல பலரும் பார்த்தீங்கன்னா, கோட்டாக் பேங்க்ல பயந்தாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு தரமான வங்கியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியும் அப்படிங்கிறத நமக்கு காமிச்சது. அது மட்டும் இல்ல, ஸோ அந்த சரிவுல நமக்கு ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டியும் அது ஏற்படுத்தி குடுத்தது. ஆனா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பல பேரும் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து தயக்கத்த வந்து காட்டுனாங்க. ரொம்ப சின்ன பேங்க்ல பல பேரும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஆர்வமா வந்து இருந்தாங்க. பட் நம்ம நண்பர்கள் இத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ அங்கருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த கோட்டாக் பேங்க் வந்து குடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இதுல நான் ப்ராஃபிட் புக்கிங் கூட வந்து பண்ணேன். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியும் கணிசமான குவான்டிட்டீஸ் வந்து இருக்கு. ஏன்னா, இது ஒவ்வொரு டைமும் ஸ்விங்ல வரும்போது வந்து நான் தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஏன்னா, ப்ராஃபிட் புக்கிங்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அளவுக்கு அதிகமா குவான்டிட்டீஸ் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம புக் பண்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ எப்பவுமே இந்த மாரி லார்ஜ் கேப் பங்குல இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சைட்வே வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒவ்வொரு டிப்லயும் நம்ம அதாவது நல்ல ஒரு ஸ்விங் லோல வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஆனா சந்தை வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. அதுவும் இல்லாம ஸோ அடுத்து வந்து HDFCல அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். இந்த கோட்டாக் கூட கம்பேர் பண்ணும்போது HDFC ஒரு பெட்டரான ஒரு இதா இருக்குங்கிறதுனால, ஸோ இப்போ என்னுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, திரும்ப HDFC மேல தான் வந்து திரும்பும்.
ஆனா, வாய்ப்பு வருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். வந்தா வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாம் சரிவடையணும். ஸோ இப்போ போய் நம்ம போய் வாங்குறதுல ஒண்ணும் பெருசா வந்து கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு சேஃப்டி இருக்காது. முக்கியமா வந்து சொல்லப்போனா. அந்த சேஃப்டி வரும்போது நம்ம இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாரி இப்போ கோட்டாக் பேங்க்கே பார்க்கும்போது ஒரு 2.4 டைம்ஸ் தான் வந்து புக் வேல்யூ இருக்கு. ஆனா அதே சமயத்தில ஃபெடரல் பேங்க் என்கிட்ட இருக்கு இந்த ஃபெடரல் பேங்க். இந்த ஃபெடரல் பேங்க் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ இந்த ஃபெடரல் பேங்க் நாளைக்கு கோட்டாக் பேங்க் ஆகும் அப்படின்ட்டும் கதைகள் நெறையா வந்து வரலாம். அப்படியெல்லாம் வந்து வரணும்னா அதுக்கு பல விஷயங்கள வந்து பண்ணணும். எடுத்தோனே எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துர முடியாது. ஆனா வரும் அப்படின்ட்டு பலரும் நம்பலாம். ஸோ நம்புறவங்க நம்பிட்டு போலாம். என்ன வேணா வந்து பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் நான் பண்ணல. பட் விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் டெஃபினட்டா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு வந்து கோட்டாக்கா மாறிரும். அந்த பேங்க் நாளைக்கு HDFCயா மாறிரும் அப்படின்னா, அப்ப இந்த HDFC நாளைக்கு என்னவா மாறும்? அது திவாலாகி போயிருமா? இல்ல உலகத்திலே பெரிய பேங்க்கா மாறிருமா? ஸோ இந்த மாரி கதைகள் யார் வேணா சொல்லலாம். பட் அதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து தேடி பார்க்கணும். ஸோ இருக்கு அப்படின்னு நம்புனாலும் லாங் டெர்ம்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா வேல்யூவேஷன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன பங்குகள் லார்ஜ் கேப் பங்குகளுக்கு ஈக்குவலா வந்து வந்தாச்சு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது சேம் வேல்யூவேஷன்ல இருக்கு. அதே மாரி தான் கோட்டக் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரெண்ட் இல்ல. HDFC கூட கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரெண்ட் இல்ல. அதனால ஸோ இந்த பக்கம் இருந்தெல்லாம் நம்ம ஓட வேண்டிய நேரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். யாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. ஸோ என்னோட ஒரு டிசிஷன இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன். உங்களோட டிசிஷன நீங்க வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம இன்னைக்கிட்டயே அப்டேட்குள்ள வந்து போவோம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது ஸோ டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட். ஸோ இப்போ பலரும் அதாவது மார்க்கெட்ல பல முதலீட்டாளர்களும் வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார்னா அது ஐடி செக்டார். எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். ஸோ மோஸ்ட்டா பல வீடியோஸ் கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் எப்படியும் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து பதிவு பண்ணுவாங்க. நம்ம நம்ம வீடியோஸ்லயும் அதே மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐடி செக்டார்ல இப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கங்கிறத ஈஸியா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிசிஎஸ் என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ இப்போ ஓப்பன்ஏஐ மட்டும் இல்லாம இன்னும் பல பெரிய லெஜண்ட்ஸ் ஏஐ நிறுவனங்கள் கூட டை அப் பண்ண போறதா சொல்றாங்க. இன்னும் பல டேட்டா சென்டர்ஸ இந்தியால அமைக்க போறதாவும் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தைய தொடங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி டிசிஎஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதனால தான் டிசிஎஸ்ல நான் இப்போ எவ்வளவோ ஐடி பங்குகள் கீழ இறங்குனாலும் நான் வந்து டிசிஎஸ்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் இதுவா தான் வந்து இருக்கு. ஏன்னா டாடா குரூப் பின்னாடி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய முதன்மையான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அத தாண்டி வருவதற்கான ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதனால நான் டிசிஎஸ்ஸ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய டவுன்ஃபால ஒரு பொன்னான வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். பட் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லல. நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது தெரியுது. ஸோ நாளைக்கு ஏஐ வந்து முழுங்கிருங்கிற பயம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் எனக்கு டெஃபினட்டா இல்ல. மேபி அப்படி முழுங்கி என் பணம் ஏஐ வாய்க்குள்ள போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா மார்க்கெட்ல துணிஞ்சு எடுக்கிறது தான் முடிவு. ஸோ துணிவுக்கு தான் பரிசு. பார்ப்போம். எனக்கு பரிசு கிடைக்குதா? இல்ல பெரிய ஒரு இதா கிடைக்குதா? அடி கிடைக்குதா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் எனக்கு இந்த இடத்துல நம்பிக்கை இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ லாங் டெர்ம்ல குடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பொறுமையா அக்யூமுலேட்ட வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அ பார்ப்போம். லாங் டெர்ம்ல நமக்கு இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் அண்ட் மற்ற ரிஃபைனரீஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ சைனா பார்த்தீங்கன்னா, இப்போ டீசல் அண்ட் கேசோலின் எக்ஸ்போர்ட்ட வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கம்பெனிஸ் இன்னைக்கு டேட்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஆனா எப்படியும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க தான் போறாங்க நம்ம. திரும்ப வந்து இந்த தட்டுப்பாட காரணம் காட்டி, அ ஸோ அது எந்த வகையில வந்து ஆஃப்செட் பண்ணுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். பட் இந்த செய்தியினால சைனா எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு செய்தியினால இன்னைக்கு டேல ரிலையன்ஸ் அண்ட் HPCL மற்ற OMC கம்பெனிஸ், MRPL போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸோ அதானி டோட்டல் கேஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் ஏற்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, இந்த கமர்ஷியலுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேஸை பார்த்தீங்கன்னா விலை ஏற்றிருக்காங்க. அதுவும் ஒரு அளவு வச்சுருக்காங்க. ஒரு 40% வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் காஸ்ட்டில். மேபி அந்த 40%க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த SCMக்கு ரூ. 119 அப்படின்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது வெறும் ரூ. 40 கிட்ட இருக்கு. ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு
தட்டுப்பாடு வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையும் கூட தான். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த போர் தான், இந்த போரோட முடிவு தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிய காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைக்கு இது நிக்க போகுதுங்கிறது தெரியல. இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் மார்க்கெட்ல ஏறிருச்சுன்னா, போரோட சத்தம் பெருசா நமக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஸோ என்னைக்கு மார்க்கெட் இறங்குதோ, அன்னைக்கு போரும் பெரிய அளவுக்கு செய்திகளா நம்ம கண்ணுல வந்து சிக்கும். ஸோ மார்க்கெட் ஏறும்போது அந்த செய்திகளே கண்ணுல காட்ட மாட்டாங்க. நானும் இந்த நெறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உக்ரைன், ரஷ்யா வார் வந்தப்பலாம் எத்தன பேர் மார்க்கெட்ல இருந்தீங்கன்னு தெரியல. அப்போ குடுத்த பில்டப் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து இருக்கும். வேற லெவல்ல பில்டப் குடுத்தாங்க. மார்க்கெட் அதுக்கு ஏத்த மாரி ரியாக்ட் ஆச்சு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல. ஸோ குளோபல் மார்க்கெட்டே சரிவடைஞ்சது. பெரிய அளவுக்கு பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் புது ஒரு உச்சத்தையே வந்து தொட்டுருச்சு. ஸோ இவ்வளதான். இதுதான் மார்க்கெட். ஆனா, அதுக்குன்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்மகிட்ட பேக்கப் வந்து இருக்கணும். ஸோ பேக்கப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்காதத மார்க்கெட் வந்து ஏற்படுத்தி வச்சுரும். ஸோ அதனால அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னா, ஸோ பேக்கப் நம்மகிட்ட டெஃபினட்டா இருக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மார்க்கெட் சரிவ பார்த்து நம்ம டெஃபினட்டா பயப்படவே கூடாது. அடுத்தது ஸோ இப்ப இந்த எல்என்ஜி சப்ளை தடைப்பட்ட ஒரு காரணத்தினால, இந்த ஆர்சிஎஃப், ஜிஎன்எஃப்சி போன்ற பங்குகள் எல்லாம் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள்ல வந்து இருக்காங்க. ஏன்னா, யூரியா இந்த மாரியான உரங்கள் வந்து தயாரிப்பதற்கு ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. யூரியா, அம்மோனியா போன்ற உரங்கள் இந்த எல்என்ஜிலேருந்து பண்றாங்க. ஸோ இப்ப இந்த தட்டுப்பாடு எல்என்ஜி தட்டுப்பாடுனால, ஸோ சில பிளான்ட்டே வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதனால சாம்பல் ஃபெர்டிலைசர் போன்ற ஃபெர்டிலைசர் பங்குகள் ஒரு சரிவ வந்து குடுத்திருக்கு. ஸோ ஜிஎன்எஃப்சி நெக்ஸ்ட் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வந்ததுன்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட ஒரு அக்யூமுலேஷன் வந்து நான் பண்ணுவேன். ஸோ பண்ணுனேன்னா அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் இது அன்னைக்கே வந்த செய்தி தான். திரும்ப பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இந்த செய்திய வந்து புஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இது ஒரு ரிமைண்டரா இருக்குங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஸோ இப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜனோட கோல் பார்த்தீங்கன்னா, 1 கிலோவுக்கு $2 அப்படிங்கிற ஒரு கோலுக்கு பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா, இப்போ வந்து அ எவ்வளோ ஒரு நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ஜிஎல் நான் நினைக்கிறேன். ஆமா, என்ஜிஎல் அப்படிங்கிற நிறுவனம். ஸோ அவங்க வந்து 10,000 டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1 கிலோவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $3 கிட்ட இருக்கு. ஸோ $1 வந்து குறைக்கிறது வந்து பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ பாசிபிள் அப்படின்னு தெரியல. பட் சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லது தான். கண்டிப்பா இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூச்சர் ஃபியூலா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஆனா எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து பண்ணும்போது இது அச்சீவபிள் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்தது சைனா கிட்ட இருந்து ஒரு செய்தி என்னன்னா, இப்ப சைனா விரைவில் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்எல்லோட இந்த ஐ என்ஏயுவி மிஷின வந்து தயாரிக்க போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, சைனா இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் இந்த மிஷின தயாரிச்சாங்கன்னா, ஏஎஸ்எம்எல்லுக்கு அவ்வளதான் ஊதிருவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு குளோபலா ஏஎஸ்எம்எல் மட்டும் தான் இந்த மிஷின வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் சைனா மட்டும் இத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா, அது ஏஎஸ்எம்எல்லுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா வந்து மாறும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்ல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா, சைனா இந்த சிப் பிசினஸ்ல தன்னிறைவு அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப வந்து ஏஎஸ்எம்எல் வந்து எந்த மிஷினையும் அங்க அனுப்பக்கூடாதுன்ட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன வந்து அமெரிக்கா வந்து போட்டிருக்காங்க. அதனால அவங்களும் எதுவும் விக்காம தான் இருக்காங்க. ஆனா எப்படி உனக்கு என்ன மிஷினா கிடைக்காது? ஸோ இப்ப இருக்கக்கூடிய மிஷின வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி, ஸோ ஏஎஸ்எம்எல்லுக்கே ஆப்படிக்கக்கூடிய வேலையில தான் சைனா இறங்கிட்டு இருக்கான். இந்த 2030க்குள்ள மிஷின நாங்க இறக்குவோம் அப்படின்ட்டு சைனா தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!